பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்தியாவினுடைய மேன்மைக்கு இன்னொரு காரணம், இந்திய பூமி ஒரு ஆன்மீக பூமி. இங்கே நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்க்குற இடமெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் நம்முடைய பல சித்தர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற நிறைய கதைகளை நம்ம கேட்டிருக்கோம். பலர் உணர்வு ரீதியாகவே உணர்ந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த உணர்ந்து பல காடுகளும் மலைகளும் பல ஊர்களுக்கும் பயணித்து சித்தர்கள் சார்ந்த பல நூட்களை எழுதிய, இப்போ குறிப்பாக கூட செல்வங்களை அள்ளி தரும் சித்தர் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கக்கூடிய திரு முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவர் நம்ம வரவேற்போம். அவரோடு சித்தர்கள் சார்ந்த சில மகோன்னதமான அற்புதமான விஷயங்களை நம்ம பயணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வேற எந்த சித்தர் இப்போ நீங்கள் பயணித்து எழுதினதில் உங்களுக்கே ரொம்ப பிரமிப்பை உருவாக்குனவர்? அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம ஏரல் சேர்மன் சாமியை நம்ம பெருசாக சொல்லலாம். இந்த ஏரல் சேர்மன் சாமி அப்படிங்கிற இதில் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரல் அப்படிங்கக்கூடிய ஊரில் தான் இருக்கு. இல்லை, அருணாச்சல சுவாமிகள். அருணாச்சல சுவாமிகள் சின்ன வயதிலே இறந்துருந்தாங்க. அவங்க முதல்ல விசக்கடி, அதாவது அந்த பகுதியில் இவங்க கிட்ட இருக்கிற திறமைக்கு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவன் இவர் சேர்மன் ஆக்கியிருக்க, ஏரலுக்கு சேர்மன் ஆக்கியிருக்காப்புல. குறிப்பிட்ட காலத்தில் இவருக்கு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணும்போது, இல்லை நான் திருமணம் வரைக்கும் இருக்க மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி திருமணத்தை தவிர்த்துருக்கிறார். குறிப்பிட்ட காலத்தில் நான் அடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பிக்கிட்ட சொல்லி, நான் அடங்கிடுவேன், என்னை அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அடக்கம் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவர் குறிப்பிட்ட காலத்தில் அவர் இருந்த இடத்துல ஒரு புற்று வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அந்த புற்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த புற்று வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, தேவைகள் அவங்க தேருது. குறிப்பாக மனநோய் பிடித்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள ஆடி அமாவாசையை கொண்டு போய் அங்கே கோயிலில் வச்சு அவங்கள அங்கே இருக்கக்கூடிய புற்றுமண்ணை எடுத்து சாப்பிட வச்சோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், மனநோய் தீருது. பெரிய விஷயம். மனநோய் தீருது. சேர்மன் சாமிக்கு மனநோய் தீருது. அதுக்காக நிறைய பேர் வராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அந்த குறிப்பிட்ட நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றங்கரையில் அவர் ஒரு சித்தர் அப்படிங்கிறீங்க. பர்டிகுலர் இந்த நோய் மட்டும்தான் தீருது அப்படின்னா அது என்ன? இந்த நோய் மட்டும் இல்லை, அவருக்கு எல்லா நோயும் தீருது. ஆனால் இந்த நோய் தீர்க்கிறதுக்காக நிறைய பேர் அங்கே வராங்க. அவருங்க குறிப்பாக சொல்ல போனால் அந்த அவருடைய தலை புராணத்துலேயே அவர் எழுதி வச்ச புராணங்கள்லேயே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மந்திரவாதிகளை விரட்டிடுவார், திருடர்களை விரட்டிடுவார். அது எப்படின்னா, இவருக்கு சித்து நிறையா இருக்குன்னு சொல்லி மலையாள மந்திரவாதிகள்லாம் இவருடைய சித்தை கட்டி போடணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. வரும்போது இவருடைய அந்த கல்லறை, அந்த சமாதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போர்ப்படையாக நிறைய பேர் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரூபத்தை ஏற்படுத்தி, ஒரு மாயை ஏற்படுத்தி விரட்டி விட்டுருவார். இந்த மாதிரி மிராக்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி மிராக்கள் தான் இன்றைக்கி மனது நோய் அப்படிங்கிறது நம்ம பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது இன்றைக்கி சொல்லப்போனால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மன அழுத்தம் தான் பேயாக மாறிடுது. மன அழுத்தம் தன்னை மனிதனுடைய கேரக்டரே மாற்றிடுது. அந்த மன அழுத்தம் உள்ளவங்க தானாக இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த தானாக இல்லாமல் அந்த ஆட்டம் போட்டிகிட்டு இருக்க மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நோய் அதை தீரணும் அப்படின்னு சொன்னால் அந்த சித்தர்களை தரிசனம் பண்ணணும். அப்படி தரிசனம் பண்ணுறதுல தான் மனநோயை தீர்ப்பதில் மிகவும் முக்கிய பங்கு நம்ம ஏரல் சேர்மன் சாமிக்கு இருக்கும். வேற யாராவது அவர் செஞ்ச ஏதாவது அற்புதம் அவர் இருந்த காலத்தில், அதுக்கு பிறகு இருந்த காலத்தில் பாம்பு கடி விஷத்தை அவர் இறக்கியிருக்காரு. பாம்பு கடி விஷம் இறக்கியிருக்காரு. அது சொல்லப்போனால் ஒருபடி மேலே போய் இப்போ சொன்னால், அவர் எந்த பாம்பு கடிச்சதோ அந்த பாம்பே வரவழைச்சி அதை வச்சு கூட அதை விஷத்தை இறக்குனார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கு. நானும் அதை எழுதியிருக்கிறேன். அது இப்போது பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம சித்தர் அப்படிங்கிறது, நம்ம சித்தர் தான் அப்படிங்கிறது யாரை வச்சு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நாட்டை ஆங்கிலேயர் ஆளவும் போது ஆங்கிலேயர் இவர் சித்தர் தான் அப்படின்னு ஒத்துக்கிடுறது பெரிய விஷயம். அப்படி ஒத்துக்கிட்ட சித்தர் தான் நம்ம அருணாச்சலம் சாமிகள். ஏன்னா ஹெச்ஆர் பேட் அப்படிங்கிறவர் நம்ம திருநெல்வேலி சரித்திரத்தை எழுதியிருக்கிறார். அவர் எழுதும்போது இந்த கோயிலை குறிப்பிட்டு எழுதியிருக்கார். இது நோயை தீர்க்கக்கூடிய, மனநோயை தீர்க்கக்கூடிய, நம்பிக்கையோடு மக்கள் வரக்கூடிய ஒரு இடமா இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அப்போ அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவரையும் பாதிச்சிருக்குது இந்த விஷயம். இதுதான் சித்தர்களுடைய ஒரு விஷயம். இதே மாதிரி நிறைய சித்தர்கள் தங்களை தாங்க அடக்கம் பண்ண இடங்களே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட சித்தர்கள்லாம் நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. சித்தர்கள் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் டிவோஷனல் இருக்கும். சிலவங்க பித்து பிடித்தவங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி சித்தர் இவர் அப்படிங்கிறத எதனால் உணர்றாங்க, எப்படி உணர முடியும்? நிறைய பேரை அவங்க உயிரோடு இருக்கும்போது சித்தர்கள் சொல்லி யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க.
யாரையுமே ஏதாவது இவர் தான் சித்தர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட மாட்டாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட நான் அந்த ஜமீன்தார் கதையில் நான் படித்தேன். தலைவன்கோட்டையில் ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கிறுக்குத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. கிறுக்குத்துறைன்னா அவருக்கு பேர் என்ன அப்படின்னா, அவர் பேர் ராமசாமி பாண்டியன்னு சொல்லி அவருக்கோட பேர். அவரை வந்து கிறுக்குத்துறை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அவர் பண்ணுறதெல்லாம் கிறுக்குத்தனமாக இருக்கும். அவர் உயிரோடு இருந்திருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தைகள் அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே குழந்தையோட அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கு சவுக்கடி கொடுப்பார். அதனால் இந்த ராஜா போகத்தண்டி குழந்தைய யாரும் அளவிட மாட்டாங்க. ஒரு இடத்துல 10 வைக்கப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வைக்கப்போர் எரிய விடுவார். எரிய விட்டுட்டு இவர் அதை நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். திரும்ப உடனே ராஜா மகாராஜா வைக்கப்போர்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு 20 போர் வைக்கப்போர் அரண்மனையிலேருந்து வந்து சேரும். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கேலியான தனம், கிறுக்குத்தனம் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு எல்லாத்தையும் மக்களை பூரா திரட்டுவார். வாங்க 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 வாங்கன்னு திரட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல குளத்தை வெட்டுவார், வாய்க்காலை வெட்டுவார். இதேடா இப்போ வெட்டிக்கிட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் இது தேவையா அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் அந்த வருஷம் வந்து நல்ல மழை பெய்யும், எல்லா பக்கமும் இப்போ அந்த மழை தண்ணீர் வர வெளியே விட்டுருவாங்க. ஆனால் இவர் ஜமீன்தார் மட்டும் இது பண்ணி இப்படி இருந்த இவரை வந்து நான் ஜமீன்தாராக இருக்கும்போது கிறுக்குத்துறை அப்படிங்கிறது என்னுடைய ஜமீன் புத்தகத்தில் எல்லாத்தையும் நான் எழுதிட்டு தூர போயிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை அவர் வணங்கிய திருவாய்மொழி அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு உள்ளே போய் பார்த்தா இவரோட சிலை இருக்குது, இவருக்கு பூஜை இருக்குது. அப்போ அங்கே ஒரு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட என்னென்னு கேட்டால், இவருக்கு சிலை இருக்குது, ஒரு கோயிலுக்குள்ளே சிலை இருக்குது, அப்போ இந்த கோயிலை இவர் கெட்டுறவரா அப்படின்னு கேட்டால், இல்லை, இவருக்கும் அம்மனுக்கு எப்படி பூஜை நடக்குதோ அந்த அளவுக்கு இவருக்கும் பூஜை நடத்துகிறது. திரும்ப இவரை தேடி நிறைய பேர் நோய்கள் தீர்க்கணும்னா இவங்களையும் தனியாக வந்து பூஜை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு கேட்கும்போது ஒரு பெரியவர் சொன்னார், இவரும் ஒரு சித்தர் அப்படின்னு. இவர் வந்து ஒளியின் மூலமாக வந்து இறைவனை காணுவதற்காக தான் அந்த வைக்கப்படப்பெல்லாம் கொளுத்திட்டு இருக்காரு. ஓகே, வைக்கல இருக்கிறது. குழந்தைய வந்து தெய்வமாக நினைக்கிறாரு, குழந்தையால தான் தெய்வம் வளர்ந்த மாதிரி சமம் அப்படின்னு சொல்லி தான் அந்த தண்டனை கொடுத்துருக்காரு. பின்னால் வரக்கூடியதை முன்னாலே உணர்ந்தவர். அதனால தான் அந்த வாய்க்காலெல்லாம் முன்னாலே வெட்டி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டார். ஆனால் அதை அவர் அதை நடத்தின சம்பவம் வந்து கிறுக்குத்தனமாக இருந்துச்சு. அதனால் அவர் கிறுக்குத்துறை ஆகிட்டார். ஆனால் அவர் சித்தர். அவரை சித்தர் அப்படின்னு சொல்லி என்னுடைய செல்வங்களை எழுதி தருவோம். அதில் வந்து அதுக்கப்புறம் அந்த பெரியவர் சொன்னதெல்லாம் வச்சு அவருடைய படங்களெல்லாம் வச்சு அதை நான் எழுதி அவருக்கு இது பண்ண. அதாவது சித்தர்கள் வேறு யார் உயிரோடு இருக்கும்போது அவங்க சித்தராக வந்து பெரிய அளவில் கடைப்பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் இறந்த பிறகு அவங்களுடைய இதில் அவங்க சித்தராக இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். சித்தர்கள் பூமி அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் 1-2 பேர் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமான இதாக இருக்குது. மக்கள் அடுத்த நிலைக்கு சித்தர்களோடு இணையணும், இல்லைன்னா அவர் சொன்ன அந்த ஒழுக்க பண்போடு நகரணும், வாழ்க்கையை மேன்மையாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். மிக்க நன்றி. உண்மையிலே உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வெளியே வர்றதே கிடையாது. அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி உங்கள் நெறியோட நம்ம தொலைக்காட்சி இதை ஏற்பாடு பண்ணியிருக்கு. அவங்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.